ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது பூஜை பாத்திரம் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது கழுவி முடிச்சுட்டு இந்த பாத்திரம் இப்போ எப்படி பளிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பளிச்சுன்னு வரா மாதிரி ஈஸியாக ரொம்பலாம் கஷ்டப்படாமல் ஈஸியாக எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னான்னு பார்க்கலாம். இது வந்து லெமன் சால்ட்டு, கடைங்களே நார்மல் கடைங்களே கிடைக்கும். 2 ஸ்பூன் லெமன் சால்ட்டு, 1 ஸ்பூனு தூள் உப்பு, 3 ஸ்பூனு தண்ணி. நான் வந்து லெமன் சால்ட் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். இங்கே நிறைய கடைங்களில் கிடைக்காது, ஒரு சில கடைகளில் தான் கிடைக்கும். வினிகர் வந்து 2 ஸ்பூனு. நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆனால் எதுக்காக லெமன் சால்ட் யூஸ் பண்ணுறாங்க சமையலுக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லிக்விடு, நீங்கள் பாத்திரம் கழுவுற லிக்விடு கூட ஊற்றிக்கலாம். இது துணி துவைக்கிற இது வாஷ் இது லிக்விட். இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மட்டும் அந்த லிக்விட் மொத்தம் ஊற்றிட்டு கலக்கிக்கணும் நல்லா. கலக்கிட்டு இப்போ பாருங்கள், நான் தேய்க்கலாம் இல்லை, வெறும்னே அந்த ஸ்பூனில் தான் அள்ளி ஊற்றுறேன். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? கலர் மாறுது பார்த்தீங்களா? ஒன்றும் தேய்க்கலாம் கூட தேவையில்லை, சும்மா அப்படி ஊற்றுனாலுமே அதோடைய இது மாறி நல்லா பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். இப்போ தேய்க்கலாம். முதல்ல அந்த குங்கும மஞ்சள்லாம் எடுத்துட்டு விளக்கில் இருக்க எண்ணெயெல்லாம் ஒரு பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு தேய்க்கலாம். தேய்க்கும் போதே பாருங்கள், லைட்டாக தேய்க்கும் போதே அப்படியே வெள்ளையாகும் பாருங்கள். தெரியுதுங்களா? முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் வெள்ளையாகுது, தெரியுது பாருங்கள். நல்லா தேய்ச்சிட்டு நல்ல தண்ணியில், சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா காஞ்ச பிறகு துணியை வச்சு தொடச்சிடணும். அப்போ ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டோம்னா தான் அந்த திட்டு திட்டாக வராமல் இருக்கும். இது மாதிரி தண்ணி காயாமல் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி திட்டு திட்டாக வரும் பார்த்திங்களா? தண்ணி காஞ்சது அடையாளம் அந்த மாதிரி வராமல் இருக்கும். துணி வச்சு தொடச்சிடணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பளிச்சுன்னு இருக்கா? சுத்தமாகிடுச்சா? அவ்வளோதான். ஈஸியாக நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஈஸியாக அழகாக நம்ம விளக்க இது பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,